வெல்கம் டு பிசி தமிழ் சேனல். இனி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ டர்போ C++. அது இந்த ப்ரோக்ராம் எப்படி நம்ம லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு ஃபியூச்சர் வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டனில் எனேபிள் பண்ணியிருக்கோம். வெரி லோ ப்ரைஸ் தான் மெம்பர்ஷிப் கொடுத்துருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வீடியோக்குள்ளே போனோம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி நீங்கள் வீடியோக்குள்ளே போயிடுவீங்க. அதனால் வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், நீங்கள் பிசி ஆன் பண்ணிவிட்டு உங்களோட கூகுள் குரோம் இல்லைன்னா வெப் ப்ரௌசர் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து என்ன டைப் பண்ணுறீங்க அப்படின்னா டர்போ C அஃபிஷியல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஒரு டேரக்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். கொடுத்து சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இது வேறு ஆப்ஷன்ஸ் வரும். இதில் ரெண்டாவதாக இருக்க turboc.me அப்படிங்கிற வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது தான் அதோட மெயின் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. சைஸு, அப்புறமா வெர்ஷன், ஆப் நேமு, ஓஎஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு டவுன்லோட் டர்போ C++ 3.2 ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆகும். நானே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பற்றி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லொக்கேஷன் போயிருங்க. போனதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேர் ஃபைலாக வந்து டவுன்லோட் ஆகும். அது எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நார்மல் ஃபைலாக மாற்றுறது அப்படிங்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். அது லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து ரேர் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ரேர் ஃபைலை. இங்கே பார்த்தீங்கன்னா டர்போ C 3.2 அப்படின்ட்டு அதை டபுள் டேப் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா செட்டப் அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். அதை டபுள் டேப் பண்ணி எஸ்ஆர்னுக்கு எஸ் கொடுங்க. லோடிங் ஆகிட்டுருக்கு. ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. ஐ அக்செப்ட் அதை கொடுத்து நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. இப்போ இன்ஸ்டால் கேட்குது, இன்ஸ்டால் கொடுங்க. எஸ் ஆர் நோ கேட்கும். நீங்கள் எஸ்ஸுங்கிறத கொடுத்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். இதுக்கு 1 or 2 minutes ஆகலாம். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஃபினிஷுங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தோடனே அந்த ஆப் வந்து ரீலான்ச் ஆகிரும். அப்புறம் நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே ஃபுல் ஸ்க்ரீன் மோடு வந்து டிக்கில் தான் இருக்கும். நீங்கள் டிக்கில் இல்லைன்னா டிக் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா மல்டி டேப்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் அதெல்லாமே வந்து கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் நியூ டேப் ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு ஃபியூச்சர் வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.